எல்லா சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி இருக்கணும். ஆமாப்பா. ஆனா நம்மளோட பட்டினத்தர் ஐயாக்கு மட்டும் ஏன் ஜீவ சமாதி கிடையாது? ஐயா ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடாதுயா. அவர் மனிதனாக பிறந்து மகானாய் இருந்து சித்தனாய் சிவனானவர். உடம்பே லிங்கமாக்கினாரு. கரும்பு இடிக்கிறதோ அங்கே என் பாதை தடவை எல்லா ஊருக்கு சுத்திட்டு வந்தாரு. ஏன் ஸ்ட்ரைட்டா திருவத்தூர் போன்னு சொல்ல, அது சூழ்ச்சி. உன்னுடைய புலமொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஐயா சொல்லியிருக்காரு, சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அப்ப திருவத்தூர் வந்தார். ஏன் அப்படின்னா இது வடக்கு திசை, குபேர திசை. இங்க யாரு இருக்கா? ஆதிபுருஷர் இருக்காரு. அதான் அப்பா சொன்னாரு, ஆரூரார் இங்க இருக்க ஊரு திருநாள் என்று ஊர்கள் தோறும் உலகில் நேரே உலகுறிப்பை நாடாத ஊமர்கான் இவர் விளக்கிருக்க தீத்திடுவேன். எப்பா சிதம்பரத்துல இருக்க நடராஜ பெருமாள் வந்து திருவொற்றூர் வடிவமைக்குள்ள ஆதிபுரீஸ்வரா காட்சி தராரு. நீ அங்க போய் பாருங்கடானா எங்கெங்கயோ போய் தேர்றீங்களே முட்டாளேன்றாரு அப்பா. காசிலிருந்து இங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்கய்யா. நான் நம்புவீங்களாயா? ஐயா காசிலிருந்து இங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்கய்யா. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி, வாவிலெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெந்நீர் காணும் காவனங்கள் எல்லாம் கடனாத பூ உலகில் இது சிவலோ